இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தொப்புளுக்கு கீழே ஒரு லேயர் சின்னதா ஒரு பெல்லி பட்டன் மாதிரி, பெல்லி பட்டன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு டயர் மாதிரி குட்டி டயரா இருக்கு டாக்டர். அது எதனால வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை டாக்டர். நான் நல்லா தான் ஒர்க் அவுட் பண்றேன், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. அது பெல்லி பேர் பாத்தீங்கன்னா கார்டிசால் பெல்லின்னு சொல்லுவாங்க. சோ எங்க ஃபங்க்ஷனல் மெடிசன் டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் ரூட் காஸ் லைஸ் இன் த ஸ்ட்ரெஸ். சோ காலையில் எந்திரிச்சுனே ஹரிபரியா எல்லா ஒர்க்கும் பாக்குறது, அந்த மார்னிங் பீக் டைம்ல தான் அந்த கார்டிசால் ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த டைம்ல வந்து உங்க பாடியை ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, சன்லைட் போகாம இருக்கிறது, அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஒன்லி ஓட்ஸோ டீ காஃபியோ குடிச்சிட்டு உங்க டேட்டா ஒர்க்கு போறது, இது எல்லாமே வந்து கார்டிசால் பெல்லியை ஃபர்தரா அக்ரவேட் பண்ணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து, நீங்க ப்ராப்பரா தூங்கலைனா கூட அந்த கார்டிசால் பெல்லி வரும். ஏன்னா கார்டிசால் பெல்லி அண்ட் ஸ்லீப் சைக்கிள் ஆர் இன்டர்ரிலேட்டட். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, கார்டிசால் பெல்லி பொறுத்தவரையும் அது வந்து டக்குன்னு உங்களுக்கு குறையாது. எப்ப அது குறையும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணா மட்டுமே குறையாது. எப்ப உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்க கம்மி பண்றீங்களோ அப்பதான் அந்த கார்டிசால் பெல்லியும் உங்களுக்கு கம்மியாகும். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.